இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாத்தே ஏறி பாப்பீங்க. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல சமூக நலக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்காக அந்த பகுதியின் திமுக எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் போயிருக்காரு. போய் அந்த சமூக நலக்கூடத்தை திறந்து வச்சுட்டு சும்மா வந்திருக்கலாம். ஆனா அவரு பேச்சு வாக்குல ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஓசி பஸ் கொடுத்துட்டோம், ஓசியா நீங்க பயணம் பண்றீங்க, அதனால நீங்க ஜாலியா நீங்க எந்த ஊருக்கெல்லாம் பேருந்துல போயிட்டு வாங்க, உங்க கணவன்மார்கள்லாம் வீட்டுல சமைச்சு வைக்கட்டும் அப்படிங்கிறாரு. பேருந்து பயணத்தை ஓசி டிக்கெட் ஏன்னா ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருக்குது. ஆனா அதிலே பல குற்றச்சாட்டுகளும், ஏன்னா பல நேரங்கள்ல பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மாணவர்கள் எங்க நிக்கிறாங்களோ அங்க பேருந்து நிறுத்தமா வேணும்னே தள்ளி நிறுத்தக்கூடியது. சமீபத்துல கூட ஒரு பெண் தேர்வு எழுத போகும்போது பேருந்து நிறுத்துறாங்க, அந்த பேருந்து நிக்காம ரொம்ப தூரம் தள்ளி போச்சு, அந்த பெண் ஓடி போய் ஏறினாங்க. அது சமூக வலைத்தளம் மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. கூடுதலா ஓசி பஸ் பயணங்கிறத ஒரு முறை இருமுறை சொல்றாரு. மீண்டும் என்ன சொல்றா, நாங்க சீக்கிரமா ஓசி ரோடு போட்டுருவோம், நீங்க ஓசி பஸ் ஏறி போலான்னு 2 முறைக்கு 3 முறை சொல்லும் பொழுது சமீபத்துல பேசினா தமிழ்நாடு முதல்வர் கூட தன்னிலை மறந்த அளவில் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இலவச பேருந்து பயணத்தை அதிகம் பயன்படுத்துவது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உழைக்கும் வெகுஜன மக்களை பார்த்தவனே உங்களுக்குள்ள உள்ள வருதுன்னா, இவர்களையும் தாண்டி என்னதான் இவங்க சமூக நீதி இல்ல பெரியார் என்ன பேசினாலும் அந்த நபர்களிலேயே ஊறி போயிருக்கும் ஜாரியவாதிக்கு தாக்கம் தான் இந்த வார்த்தைக்கு வெளிவருகிறது என்று நாம் கருதுகிறோம். ஆகவே வருங்காலங்களில் பெண்கள் ஓசி பஸ்ஸில் பயணம் மீண்டும் ஓயாத சர்ச்சையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி, அன்னைக்கு அமைச்சராக இருந்தார் பொன்முடி அவர்கள் ஒரு முறை ஒரு பொது நிகழ்ச்சியில பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, பெண்கள் எல்லாம் ஓசி டிக்கெட்ல ஓசி பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அதுக்கு நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லணும், நாங்களாம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓசியா செஞ்சு தரோம் சொன்னதுக்காக பெருமக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வழி வந்துச்சு. பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பா கருத்து தெரிவிச்சாங்க. அப்புறம் அவர் ஐயோ நான் சொல்ல வந்ததை தவறா சொல்லிட்டேன், அந்த மக்களும் தவறா புரிஞ்சுட்டாங்க, இருந்தாலும் நான் அதை இப்போதைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே நான் இது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கோரிக்கை வச்சாரு. அப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா இது அரசு பேருந்து, ஒன்னும் ஓசியாலாம் கிடையாது. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2021 தேர்தல்ல திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வரும்போது அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஆட்சிக்கு வந்தோம் மே மாதம் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதை துவக்கி வச்சோன்னா அது இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டது. இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் முதலாக அறிவித்த மாநிலம் டெல்லி. டெல்லி மாநிலத்துல ஆம் ஆத்மி கட்சி 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இலவச பேருந்து பயணம் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாணவர்களுக்குன்னு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு அதுக்கு பேரு பிங்க் பஸ் அப்படின்னு, பிங்க் டிக்கெட்னு அறிவிச்சு அது 2019 தொடர்ச்சியா வெற்றிகரமா இயங்கிட்டு இருந்துச்சு. அதன் மூலம் டெல்லியில் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்த பெண்கள் எண்ணிக்கை 20% அதிகரிச்சிருக்கு. அதே போல வேலை வாய்ப்பு மட்டுமில்லாமல் தொழில் காரணமாகவும் இல்ல குடும்ப நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் போகக்கூடிய பெண்கள் சதவீதம் வெகுவா அதிகரிச்சிருக்கு. இதன் மூலம் பெண்கள் பொதுவெளியில் புழங்குவதை அதிகமாயிருக்குன்னு அறிக்கையில சொன்னுச்சு. அதை தொடர்ச்சியாக முன்னிட்டு தான் 2021 தேர்தல் அறிக்கையில திமுக அதை குறிப்பிட்டாங்க. அதே போல 2021 மே மாதம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தை திமுக அரசு அறிவிச்சது. இது மிக சிறந்த சமூக நலத்திட்டம்னு அனைத்து தரப்பு இந்த திட்டம் பாராட்டு வாங்குச்சு. இது ஒரு பக்கம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ இந்த பேருந்து பயணத்தை ஓசி டிக்கெட் ஏன்னா ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருக்குது, பஸ் பாஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அதிலே பல குற்றச்சாட்டுகளும், ஏன்னா பல நேரங்கள்ல பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மாணவர்கள் எங்க நிக்கிறாங்களோ அங்க பேருந்து நிறுத்தமா வேணும்னே தள்ளி நிறுத்தக்கூடியது. சமீபத்துல கூட ஒரு பெண் தேர்வு எழுத போகும்போது பேருந்து நிறுத்துறாங்க, அந்த பேருந்து நிக்காம ரொம்ப தூரம் தள்ளி போச்சு, அந்த பெண் ஓடி போய் ஏறினாங்க. அது சமூக வலைத்தளம் மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. அந்த பெண் அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க, அவங்களுக்கு அரசோட உதவி கூட இப்ப கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் கதையா இருக்குது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு பேருந்து நடத்துறவங்க மற்றும் ஓட்டுநர்கள் இந்த இலவச பேருந்து பயணத்தை ரொம்ப வெறுக்கிறாங்க. என்ன காரணம்னா, வெறுமனே ஒரு பக்கம் அவங்களுடைய வெறுப்பு நம்ம பார்த்தாலும் மறுபக்கம் அரசு டிப்போக்கள் இருக்குல்ல, அந்த டிப்போக்கள் இவங்களோட வருமானத்தை தினமும் கணக்கிடும். ஏன் வருமானம் குறைஞ்சது, ஏன் கம்மியாச்சு, ஏன் உங்களுக்கு குறிப்பிட்டப்பட்ட இலக்கை நீங்க அடையலன்னு அவங்க மேல டார்ச்சர் இருக்குது. இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல இந்த இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கும் நீடிக்கப்பட்டது 2021 நீடிக்கப்பட்ட பிறகு இயல்பாவே பெண்கள் வெளியில் வருவது அதிகமாக இருக்குது, அவர்கள் வேலைக்கு போவது அதிகமா இருக்கு, அதே போல பெண்களுக்கான வியாபார சூழல்களும் அதிகமா இருக்குன்னு
ஆய்வறிக்கை 1-2 வருடம் எடுத்து அதை கொடுத்திருக்காங்க. சமீபத்துல பேசினா தமிழ்நாடு முதல்வர் கூட தன்னிலை மறந்தளவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இலவச பேருந்து பயணத்தை அதிகம் பயன்படுத்துவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பெண்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் தவறி வெளியிட்டாரு. அதற்கும் இந்த பொது சமூகத்தை கண்டனம் இருந்தது. ஏன்னா பேருந்துல பயணம் செய்யவர்கள் எந்த சமூகமும் கணக்கெடுக்க எந்த கணக்கெடுப்பும் கிடையாது. அப்படி எங்கேயும் எடுக்கப்படலங்க. எப்படி பொத்தாம் பொதுவாக இது போல ஒரு இலவச திட்டங்கள் இல்ல ஒரு சமூக திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதிகம் போய் சேருதுன்னு இது வரைக்கும் எந்த தரவுகளும் இல்ல. ஆனா அது சொன்னதுக்காக முதல்வர் கூட பின்னாடி வருந்துகிறார். இது நடந்ததுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான். இதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல சமூக நலக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்காக அந்த பகுதியின் திமுக எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் போயிருக்காரு. போய் அந்த சமூக நலக்கூடத்தை திறந்து வச்சுட்டு சும்மா வந்திருக்கலாம். ஆனா அவரு பேச்சு வாக்குல நம்ம ஜாலியா பேசுற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு இங்க இருக்க பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ஏன்னா எங்க ஆட்சி வந்தோம்னா உங்களுக்கு எல்லாம் ஓசி பஸ் கொடுத்துட்டோம், ஓசியா நீங்க பயணம் பண்றீங்க, அதனால நீங்க ரொம்ப எளிமையா 4 மணி வரைக்கும் வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஜாலியா நீங்க எந்த ஊருக்குலாம் பேருந்துல போயிட்டு வாங்க, உங்க கணவன்மார்கள்லாம் வீட்டுல சமைச்சு வைக்கட்டும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன அந்த 2வது இருக்குல்ல, உங்கள் கணவன்மார்கள்லாம் வீட்டுல சமைக்கட்டுங்கிறத நம்மளும் ஏத்துக்கிறோம், அதுக்கு வாழ்த்துக்கிறோம். ஆனால் அதற்கு முதல் வாக்கியமாக இருக்கக்கூடிய நீங்களாம் ரொம்ப எளிமையா வேலை செஞ்சுட்டு 4 மணிக்கெல்லாம் எந்த அலுவலகத்துல 4 மணிக்கு இல்ல எந்த தோட்டத்துல 4 மணில இருந்து வேலைக்கு வர போறாங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா குறைந்தபட்சம் 6 மணி ஆயிருது, அனைவரும் தெரிஞ்சா. 2வது காட்டு வேலைக்கு போறவங்க, ஏன்னா அந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி, தொழில்கூட இந்த பகுதி எல்லாம் கிடையாது. விவசாய வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும், வெயிலா இருக்கலாம் மழையா இருக்கலாம், எந்த சூழல்னாலும் அந்த கொட்டும் மழையா இருந்தாலும் சரி இல்ல கடும் வெயில் இன்னும் வேலை செய்யறது எவ்வளவு கடினம். அதுவும் களை பறிக்கிறது, கீழே குமிஞ்சு செய்யறது, இல்ல நீங்க வேற ஏதாவது மரத்துல வேலை செய்யணும், அண்ணாந்து பார்த்து வேலை செய்யறது ரொம்ப கடுமையான வேலை. அதனாலதான் அந்த வேலைகளுக்கு யாரும் அவ்வளவு எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. ஆனா குடும்ப சூழல் காரணமாக பெண்கள் இந்த வேலைக்கு அதிகமாக தள்ளப்படுகிறார்கள். அந்த பெண்களை நீங்களா ரொம்ப எளிமையா 4 மணி வரைக்கும் வேலைக்கு வேலை பார்த்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்கிறது எந்த வகையில நம்ம எடுத்துக்கிறது தெரியல. கூடுதலா ஓசி பஸ் பயணங்கிறத ஒரு முறை இருமுறை சொல்றாரு. மீண்டும் என்ன சொல்றா, நாங்க சீக்கிரமா ஓசி ரோடு போட்டுருவோம், நீங்க ஓசி பஸ் ஏறி போலான்னு 2 முறைக்கு 3 முறை சொல்லும் பொழுது அங்கிருந்து மக்களுக்கு அது புரியல. ஆனா அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக நல அதிகாரிகள் முகம் சுரித்து விட்டார்கள். அது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பொன்முடி அப்படி பேசினாங்கிற பிரச்சனை இருக்குது, அதுக்கு கடும் இருந்துச்சு. அதே போல முதல்வர் அவர்களும் வாய் தவறி அந்த வார்த்தையை கூறிவிட்டார்னு அவருமே வருந்துகிறார். அதையும் தொடர்ந்து அந்த திமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் ஓசி பஸ் பயணம் என்ற வார்த்தையை எந்த துணிச்சல் பயன்படுத்துகிறார் நம்ம கேள்வியா இருக்குது. ஏன்னா சமூக நீதி, பெரியார் வழி, அம்பேத்கர் காட்டிய வழியில் பயணிக்கிறோம், மார்க்சை நாங்கள் உறந்து கொண்டோம், மார்க்சுக்கு செலவைக்கிறோம் எல்லாத்தையும் பேசக்கூடிய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த வார்த்தையை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் என்ன பார்க்கணும்னா, இந்த வார்த்தைகளை எந்த சூழல்கள் பயன்படுத்தாம பாத்தீங்கன்னா, அரசின் இலவச நலத்திட்டங்கள் எங்கெல்லாம் செயல்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் அவர்களை தாண்டி தன்னியல்பா அந்த வார்த்தையை வாயில கொட்டுறாங்க. நாம என்ன கேட்கறோம்னா, ஏதோ ஒரு கோயில போய் நீங்க சொல்லி பாருங்களேன், அர்ச்சகர்களுக்கு எல்லாம் இலவசமா கொடுத்துருக்கணும், உங்களால சொல்ல முடியாது. அகரகாரத்துல போய் நீங்க பேச முடியாது. இல்ல ஒரு மேல்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில நீங்க ஒரு தண்ணி குழாய் திறந்து இலவசமா கொடுத்து நீங்க சொல்ல முடியாது. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் உழைக்கும் வெகுஜன மக்களை பார்த்தவனே உங்களுக்குள்ள உள்ள வருதுன்னா, இவர்களையும் தாண்டி என்னதான் இவங்க சமூக நீதி இல்ல பெரியார் என்ன பேசினாலும் அந்த நபர்களிலேயே ஊறி போயிருக்கும் ஜாதியவாதத்தின் தாக்கம் தான் இந்த வார்த்தைக்கு வெளிவருகிறது என்று நாம் கருதுகிறோம். ஆகவே வருங்காலங்களில் திமுகவாகட்டும் அதிமுக அனைத்து கட்சிகளுக்கு நாம் வைக்கும் கோரிக்கை என்னன்னா, இது போல இலவச பயணம் என்பது சமூக நல திட்டம் தான் தவிர அது ஒன்றும் தனித்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுது அந்த ஒரு பகுதி சார்ந்து கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் திருநர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை நாம் வாழ்த்துகிறோம். ஆனா அந்த திட்டத்தை வைத்து பெண்களையும் உழைக்கும் மக்களையும் கேவலப்படுத்துகிற சொல்லாளர்கள் ஓசி பஸ், ஓசி ரோடு, ஓசி அரிசி என்று சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா இது மக்களாட்சி. மக்களாட்சி என்பது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துதான் நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்க அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், அது கலெக்டரா இருக்கலாம், இல்ல நீதிபதியா இருக்கலாம், இல்ல காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், இல்ல எந்த உயர் பதவியிலையோ, இல்ல நீங்க கடைநிலை ஊழியராக இருந்தாலும், ஒரு விஏஓ இல்ல விஏஓ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் யாராக இருந்தாலும் மக்களின் வரிப்பணத்திலிருந்து தான் உங்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுக்கப்படுது. அதனால் நீங்க எல்லாம் மக்கள் என்ற எஜமான இருக்கையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எஜமான இந்த சொல்ல நீங்க தவறா இருந்தா கூட அவர்கள் தான் உங்களின் சம்பளத்துக்கும் உங்கள் வேலைக்கும் பொறுப்பானவர்கள் மக்கள் தான். அதனால் அந்த மக்கள் இது நீங்கள் மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்க பணிந்து போக வேண்டும் நாங்க சொல்ல, மக்களிடம் மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். அதை தான் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போதித்தார்கள். எனவே இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி சொல்லாடல்களை
அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா இந்த இலவச பேருந்து பயணம்ங்கிறது 2019 டெல்லியில தொடங்குறாங்க. அதை தொடர்ந்து 2021 தமிழ்நாட்டில் தொடங்கப்படுது. அதை தொடர்ந்து 2023 கர்நாடகாவிலையும் அதே போல தெலுங்கானா மாநிலத்தையும் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம பார்த்தா கர்நாடகா மாநிலத்துல நீங்க வெறும் நம்ம இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது எப்படின்னா டவுன் பஸ் சொல்லுவோம், உள்ளூர் பேருந்தில் தான் நீங்க இந்த இலவச பயண திட்டத்தை பயன்படுத்த முடியும், தவிர வெளியூர் போகிற பேருந்தை பயன்படுத்த முடியாது. கர்நாடகத்துல உள்ளூரை தாண்டி வெளியூர் பயணம் செய்கின்ற சாதாரண பேருந்து, சொகுசு இருக்கை பேருந்துல சாதாரண பேருந்தில் கூட பெண்கள் தங்களுடைய ஆதார் அட்டைகளை காட்டி அதற்கான கட்டண விலக்கை முழுமையாக பெற முடியும். அதனால கர்நாடகா போன்ற மாநிலங்கள், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட அதிக பலன்களை பெண்களுக்கு இந்த பஸ் போக்குவரத்தில் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் அங்க இருக்க பெண்களும் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிறார். ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் இது நடந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. இதற்கு முன்னோடி டெல்லி, அதன் பிறகு நம்மை தொடர்ந்து தெலுங்கானா, கர்நாடகாவும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம்.